ஜெய் பீம். புத்தர் அப்படின்னு சொன்ன உடனே என்ன ஞாபகத்துக்கு வருது? கண்ணை மூடிட்டு தியானம் பண்ற ஒரு போஸ். அப்படி இல்லைனாக்கா பெரிய பெரிய இடங்கள் எல்லாம், அதாவது உயர்தரமான இடங்கள் எல்லாம் அவரை அழகு பொருளுக்காக வச்சிருக்கிற ஒரு உருவமா ஞாபகத்துக்கு வரலாம். ஆனா 2700 வருஷத்துக்கு முன்னாடியே மானுட விடுதலைக்காக உழைச்சாரு அப்படின்றத உங்களுக்கு யாராச்சும் தெரியுமா? ரோகிணி நதிக்காக கோலியர்களுக்கும் சாக்கியர்களுக்கும் நடுவில் போர் நடக்குது. இந்த போரில் உடன்பாடு இல்லாமல் கௌதம சித்தார்த்தர் தன்னுடைய அரசாட்சியை விட்டு வெளியேறிட்டாரு. இந்த போருக்கு முக்கியமான காரணம் இந்து மனு தர்மம் தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாரு. அதற்கப்புறமா இந்த இந்து மனு தர்மத்தை தீவிரமாக அலசி ஆராயிறாரு. அதன் மூலமாக என்ன புரிஞ்சுக்கிறாருனாக்கா, இந்த போருக்கு மட்டும் இல்லை, இந்த நிலப்பரப்பில் இருக்கிற அனைத்து சமத்துவமின்மைக்கும் இந்த இந்து மனு தர்மம் தான் காரணம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாரு. அதனால் இந்த இந்து மனு தர்மத்தை எதிர்த்து ஒரு தத்துவத்தை உருவாக்கணும் அப்படிங்கிற முயற்சியில் இறங்குறாரு. இதுக்காக அவர் கடுமையான தியானத்தை செய்கிறாரு, ஆழ்ந்த சிந்தனைக்குள்ளே போகிறாரு. அதுக்காக அவர் சோறு தண்ணி எதுவுமே எடுத்துக்கல. இதனாலேயே அவருடைய உடம்பு இழைச்சி போய் எலும்பு துளுமாக ஆகிடுது. இவ்வளோ கஷ்டங்கள் பட்டு பிறகு அவர் அந்த ஞானத்தை, அந்த தத்துவத்தை அடைகிறாரு. அவருக்கு கிடைச்ச அந்த ஞானத்தை, தத்துவத்தை ரிஷிபாட்னா அப்படிங்கிற இடத்துல இருக்கிற மக்கள்கிட்ட போயிட்டு போதிக்கிறாரு. இவருடைய தத்துவத்தையும் ஞானத்தையும் பார்த்த மக்கள் வியந்து போகிறாங்க. இவருக்கு புத்தர் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. புத்தர்னு ஏன் பேர் வைக்கிறாங்க? அப்படின்னா என்ன அப்படின்னு தானே பார்க்குறீங்க. புத்தர், அதில் புத் அப்படின்னாக்கா அறிவுன்னு அர்த்தம். புத்தர் அப்படின்னாக்கா அறிவார்ந்தவர், அப்படி இல்லைனாக்கா ஞானம் பெற்றவர் அப்படின்னு அர்த்தம். இதைத்தான் உலகம் முழுக்க இருக்கிற பௌத்தர்கள் புத்த பூர்ணிமாவாக கொண்டாடுறாங்க.